சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தீவிர பிரச்சாரம் நடைபெற்றது. அதன்படி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த திமுக ஆட்சியில் சைதாப்பேட்டை பகுதியில் பல்வேறு மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது மேலும் பல பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வளர்ச்சியை உணர்ந்த மக்கள் ஆதரவளித்து வருகிறார்கள் என்றும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலை ஏற்று தினந்தோறும் காலை 6:30 மணிக்கு தொடங்கி வீதி வீதியாக வீடுகள் தோறும் சென்று வாக்காளர்களை தனித்தனியாக சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம். இன்று காலை சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அத்துணை செயல் வீரர்களும் தத்தமது அரசியல் இயக்கங்களின் கொடிகளை கரங்களில் ஏந்தியவாறு இந்த பிரச்சார பயணத்தில் தொடர்ந்து மிக சிறப்பாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்றைக்கு 11வது நாளாக தினந்தோறும் காலையும் மாலையும் ஒரு 10 மணி நேரம் நடந்து மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம். அனைத்து அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களுமே தொடர்ந்து தொகுதி முழுமைக்கும் சுற்றி சுழன்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்தில் ஆனாலும் சரி, அல்லது முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய ஆட்சியிலானாலும் சரி, எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போது மட்டுமே சைதாப்பேட்டையின் வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1974 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில்தான் அரங்கநாதன் சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டு அவரால் திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் 96ஆம் ஆண்டு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் மேயராக இருந்த சமயத்தில்தான் சைதை பஜார் சாலையில் சுரங்கப்பாதை கட்டி திறந்து வைக்கப்பட்டது. வணக்கத்திற்குரிய மேயராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில்தான் சைதை தொகுதிக்குட்பட்ட சர்தார் பட்டேல் சாலையில் மேம்பாலம் கட்டி திறந்து வைக்கப்பட்டது.